ஆட போடா. பவுல் தானே? பவுல் தான். பவுல் தான். அந்த காயில டச் ஆகாமலே பவுல் தான். எதுவுமே வாட்டமாக ஓகே. கட் பண்ணடா இல்லை கட் பண்ணா போய் கட் பண்ணு. அதே விழுந்துடக்கூடாது. என்ன 1 2 என்ன அடப்பா தொத்துருவோம் இல்லையா? தோக்கக்கூடாது பிரான்ஸ், தோக்கக்கூடாது. முடிஞ்சு பவுலு. நம்ம எங்க வச்சு அடிக்கலாம் வாங்க. அதை போடும். இதை வச்சு போடும். டபுள் டச் ஃபவுல். டபுள் டச் ஃபவுல். என்ன டபுள் டச்? அது டபுள் டச் விட்டுச்சியா? டபுள் டச் விட்டா பவுல் உங்களுக்கு யார் சொன்னா? ஒரு டச் தான் பண்ணணும் முதல்ல. ஆமா விட்டாதான் டபுள் டச் விட்டுச்சு. உள்ள விட்டுச்சு டபுள் டச். சரி காயின விழுந்துட்டு அப்புறம் என்னடா? அதான் அப்பயே டபுள் டச் ஃபவுல் தானே. அவன் நம்ம ஏமாத்த போக்குறான். அவனுக்கு என்னன்னு தெரியல. எனக்கு ரூல்ஸ் தெரியலங்க. அவனை ஏமாத்துறான். தம்பி என்ன ஏமாத்துறியா நீ? வீடியோ வேறியா? வீடியோ கேமரா ரெக்கார்ட் எடுத்து அப்புறம் வந்து உங்களுக்கு அப்புறம் பாக்குறது ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு அவனை கொண்டுறான். நம்மள ஏமாத்துறான். ஏமாத்தி வச்சுட்டா பாருங்க. அது அடுத்துட்டு அவனை கூப்பிட்டு வராதரா ஆளு தச்சது. எங்கடா இது என்னன்னு எனக்கும் தெரியாது. கொடுத்தாங்க இல்லை இப்படி தேய்ப்பாங்க. அதனால நாங்களும் தேய்க்கிறோம். என்ன பண்றது? எங்கங்க அடிப்பீங்க? லைன் வச்சிருக்கோம். நம்ம கையில் முடிச்சுன்னா நம்ம ஃபவுல் கட்டுவோம், காசு கட்டுவோம். தயவன் இதை பற்றி இப்போ தான் நாங்களே கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் இதை பற்றி ப்ராப்பராக வீட்டுக்கு வந்துடும். வாங்க ப்ராப்பராக எப்படி பண்ணுறதுன்னு வந்துடும். அடுத்த ரூபாய் அதை போட்டுருவானு. இந்த ட்ரிப் பண்ணி போட்டு அடுத்து கருப்பு போட்டுருவான். வர அட்ட முடிய போகுதுடா. என் மச்சான பாத்தீங்களா போடுறாரா? மச்சா இருக்கவனையும் பிரச்சனை இல்ல, போட மாட்டான் மச்சான். அறியாப்பா அரேவா ஒண்ணுக்கு ஒண்ணு இருக்கு. போட குத்தி பேத்து எடுத்துறாங்க ப்ரோ. போடு இந்த ஓடு உடஞ்சிட்டுனா அவ்வளவுதான். ஊத்தி கிழிச்சிட வேண்டியதான். என்ன எங்க போச்சு போடு? இப்படின்னாச்சு எப்படி போடுவீங்க? எப்படி வச்சு போடுவீங்க? போட்டாரல்ல இன்னும் கொஞ்ச நேரம் என்ன நான் போட்டுக்கண்டாலே. அவன் போட முட்டான்னு நல்லா இருக்கும் கொஞ்சம். எனக்கே அறவுறா தெரியும். மச்சான் மேட்ச் முடிச்சிடும் இல்லையே. இந்த லாஸ்ட்டாக அந்த பிளாக் ஆகி போட்டால் நம்ம ஆட்டமே முடிஞ்சிச்சு.
பார்ப்போம். படம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து இப்போ வந்து நமக்கு ஹெல்ப் வந்துட்டாரு அந்த அவனை பார்த்துங்க உங்களுக்கு புடிச்சு எடுத்துட்டு வந்துட்டாரு. இது வந்து இதை வச்சு நம்ம இது பண்ணலாம். ஏன்னா எட்டாவது தூரத்தில் இருந்துச்சுன்னா இது வச்சு டேய் போட்டார மச்சான். டேய் இதெல்லாம் பக்கு பக்குங்குது. வாவ் அது போடுறியா யார்கிட்ட அந்த கருப்புல தான் அவனுக்கு இன்னும் ஒரு காயின் இருக்கு. முன்னே 2 காயின் இருக்கு. அந்த 2 காயின் போட்டா அவனை போடலாம். போட்டாரா? இந்த 2 காயின போட இப்படி தான் ஆகுது. வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சு மேட்சை முடிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மேட்சை முடிச்சிடலாம். அவ்வளோக்கூடாதீங்க நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கான மைக்கு இது பண்ண கொடுத்தது. என்னடா இதுவா? ஐயோ, ஜெயிக்கவும் முடியாதா? ஜெயிக்கவும் மாட்டோமா? எண்டில் பாருங்க நான் நடக்குது அப்படின்னு. நம்ம காயினை அடித்தா அவ்வளோதான். பவுலுன்னு ஒன்று பவுல் நீ போட்டினா கொஞ்சம் வசதியாக டக்குன்னு அடிப்பேன். ஓடா அதில் ஒரு காயின் உழுவது போலிங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? நம்ம எம்கே வீடியோ யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த வீடியோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஒரு காயின் தான் இருக்கு. போட எங்க சைட்டா போயிட்டு இருக்குங்க. அப்படியே ஓடி விழுந்துருமோ? விளையாட மச்சான். இன்னும் ஒரு பால் தான் இருக்கு. வாங்க யாரும் ஜெயிக்கிறேன் பார்ப்போம். ஒரே பால் மச்சம் ஜெயிச்சிட கூடாது. ஆசை கட்டிடுறா ஆசையா. முடிஞ்சிட்டா ஆட்டம். இந்த ட்ரிப் மட்டும் ஒழுங்கா நம்ம விளாண்டுட்டோம்னா நமக்கு தான் இல்லைங்க. நமக்கே பின்னாச்சு. சோழி முடிச்சு எம்கே வாங்க. வாட்ட முடிஞ்சிட்டு மச்சான் காசு கட்டிடலாம். வாங்க காயின் எடுக்கும் திரும்ப. இப்போ மலேசியாவில் மணி 11. வியூ எப்படி இருக்குது பாருங்க. செம்மையாக இருக்குது. இங்கேருந்து பார்க்கவே அப்படியே அருமையாக அழகாக இருக்குது. அது தோத்துட்டான். இப்போ அவனுக்கு காசு கட்டிட்டு இப்போ தான் வெளில வந்தோம். முடிஞ்சிட்டு மேட்ச்சு. ஃப்ரெண்ட்ஸ் தோத்தாச்சு. பரவாயில்ல, நமக்கு மதத்தர விளாட்றதுனால அப்படி இருக்குது. மேட்ச்சு ஃபினிஷ். ரூமுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான். இதே மாதிரி நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கி ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வரும்.